ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்வோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்வோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே தொடர்ந்து நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த கடந்த சில நாட்களில் சினம் கொள்ளுகிற தேவன் அல்லது கோவக்கார ஆண்டவர், இந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறேன்னா, சினம் கொள்ளுகிற தேவன் அப்படின்னா ஏதோ பிபிலிக்கல் டேர்மாக நம்ம அப்படியே பார்த்துட்டு போயிட்டோம். அது கோவக்காரர் அப்படின்னா அது எப்படி பிரதர் ஆண்டவர் கோவக்காரர்னு சொல்கிறீங்க? அப்புறம் சினம் கொள்ளுகிற தேவனை என்னங்க அர்த்தம்? தமிழ் அப்படி தானே சொல்ல முடியும். அப்போது தேவன் கோவக்காரரா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. ஆனால் வேதத்தில் தேவன் எதற்காக கோபப்படுகிறார், எவ்வளவு கோபப்படுகிறார்னு சொல்லி வேதம் மறைக்காமல் தெளிவாக அடிக்கடி எழுதி வச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் வேதம் காட்டுகிற தேவன் சினம் கொள்ளுகிற தேவனாகவே இருக்கிறார் நாள்தோறும். அப்போ இந்த காரியத்தை குறித்து நம்ம எப்படி, நம்மளோட அணுகுமுறை எப்படி இருக்கணும்? பல காரியங்களை குறித்து கற்றுக்கொண்டோம். அவர் எப்படி பாவியின் மேலே சினம் கொள்கிறார், அதனால் நம்ம மனம் திரும்புதலை நோக்கி ஓடணும். இன்னொரு பக்கம் எப்படி பார்த்தோம் அப்படின்னா, அவர் பாவத்தை வெறுக்கிறார், அவருக்கு பாவத்து மேலே கோபம் அப்படின்னா அவருடைய பிள்ளையாக இருக்கிற நான் அதை குறித்து அறிய எனக்கும் பாவத்து மேலே வெறுப்பு, பாவத்து மேலே கோபம் வரணும். அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி கற்றுக்கொண்டோம். இன்றைக்கி ஒரு காரியத்தை நான் சொல்கிற மாதிரில ஒரு 2 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வாசிச்சுட்டு அதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்களேன். 2 வசனங்கள் வேதத்தில் ரொம்ப முக்கியமான வசனங்களில். 1 லூக்கா 22வது அதிகாரம் 42வது வசனம். பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இன்னொரு வசனம் மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த 2ம் ஒரு ப்ரேயர். யார் செஞ்ச ப்ரேயர்? பாவமான மனுஷனா? பயந்து செஞ்ச ப்ரேயரா? இந்த 2 ப்ரேயரையும் செஞ்சது பாவம் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறந்த பரிசுத்த தேவன், மனிதனாய் வெளிப்பட்ட பரிசுத்த தேவன். அப்போ அவர் ஏங்க இப்படி ஒரு ஜபத்தை பண்ணணும்? இந்த ஜபத்தில் கொஞ்சம் ஜெனியூனாக நம்ம பேசணும், ஓகேவா? இயேசு பயந்தாரா அப்படின்லாம் நான் பேச வரல. ஆனால் அந்த ஜபத்தில் ஒரு பரிதவிப்பு இருக்கா? இருக்குது. ஒரு ட்ரம்பிளிங்ஸ் ஆட்டிடியூட் இருக்கா? இருக்குது. ஒரு நான் சொல்லலை, ஒரு வேத வல்லுனர் இப்படி எழுதுகிறார். என்ன அப்படின்னா, ஹீஸ் லாஸ்ட் ட்ரெட்ஃபுல் க்ரை, அவருடைய பயத்தினால் வந்த கடைசி அழுகை. உடனே இதை எடுத்துகிட்டு போயிட்டு இயேசு பயந்தார் என்று கள்ள போதனைன்னு போட்டுறாதீங்க. இப்போ நான் அதை சொல்ல வரல. எந்த சூழ்நிலை பாவம் அவர் மீது சுமத்தப்பட்ட பின்பு, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். உங்கள் பாவம், ஏன் பாவம், இந்த உலகத்தில் எல்லாருடைய பாவம் அவர் மேலே சுமத்தப்பட்ட பின்பு, அதுக்கு முன்னே இல்லைங்க, சுமத்தப்பட்ட பின்பு அவருடைய ஜெபம் எப்படி வருது பாருங்களேன். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னா, ட்ரெம்பிளிங் cry. வசனம் எப்படி அவங்க எழுதுறாங்க எப்படி வரலாம்? All manifest with the fearful apprehension he had of what it was God to mark iniquities. அதாவது ஒரு பாவமான ஒரு மனுஷனை அவர் எப்படி ட்ரீட் பண்ணுவார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு ஒரு படபடப்பு வரும் பார்த்தீங்களா? அந்த ஒரு படபடப்பு யாருக்கு? சாதாரண மனுஷனுக்கா? அவர் செஞ்ச பாவத்துக்கா? அவர் பிறப்பிலே பாவம் இல்லைங்க. அவர் பிறப்பில் பாவம் இல்லை, அவர் வாழ்வில் பாவம் இல்லை, அவர் பயந்ததே இல்லை, அவர் மனிதனாகவும் தேவனாகவும் இந்த உலகத்தில் உலாவினார். அப்படி இருந்த காட் மேன் இப்போ என்ன ஆயிடுச்சு? எல்லாருடைய பாவத்தை தன்மேல ஏற்றுக்கொண்ட உடனே இப்போ எதுக்கு பயப்படுறாரு? பிசாசுக்காக பயப்படுறாரு? இல்லை, ஐயோ பிசாசு வந்து அவனுக்கு இல்லையே, யாருக்கு பயந்துருக்கணும்? இப்போ யாரை பற்றி ஒரு ஒரி பண்ணணும்? தேவனுக்கும் அவருக்கு இருந்த உறவு பிரிந்ததை பற்றி, தேவனுக்கும் அவருக்கு ஏற்பட்ட இடைவெளி, தேவன் அவர் மேலே இருந்த முகத்தை திருப்பின அந்த காரியம், இன்னும் சொல்ல போனால் தேவனை அடிக்க போறாருங்கிற காரியம். உங்களுக்கு புரியுறக்கா சொல்கிறேன். அது எப்படி சொல்கிறீங்க? ஏசாயா 53வது அதிகாரம் அதில் 10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, யார? பிலாத்துவையா? யார? யூதாசையா? இயேசு யாரு? பாவம் இல்லாமல் பிறந்த மனிதன், பாவம் இல்லாமல் பிறந்த ஒரே மனிதன் இந்த உலகத்தில். பிறந்த குழந்தைய பாவத்தில் தான் பிறந்தது. யாரு? காயின். இங்கே இயேசு பாவம் இல்லாமல் இந்த உலக வரலாற்றிலேயே பிறந்த ஒரே குழந்தை. அவர் பாவம் இல்லாமல் வாழ்ந்தவர். இன்னைக்கு அவருடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, என் தேவனே என் தேவனே அப்படின்னு கதறாரு. உமக்கு சித்தமான அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுன்னு சொல்றாரு. எதுக்கு? He knows the attribute of wrath. சினம் கொள்ளுகிற தேவன் அப்படிங்கிற குணாதிசயத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவர் அப்படி சொல்றாரு. இல்லை ஓகே ஆண்டவரே வர்றேன் பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லியிருக்கலாமே. உங்களுக்கும் எனக்கும் இந்த புரிதல் என்ன ஆச்சுங்க? எத்தனை வருஷம் இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணியிருப்போம். இன்ஃபேக்ட்
அந்த பியூரிட்டன்ஸ் எழுதும்போது எழுதுகிறாங்க, பிரசங்கிமார்களே, நீங்கள் தேவனுடைய அன்பை பற்றி பிரசங்கம் பண்ண அளவுக்கு தேவனுடைய கோபத்தை பற்றி பிரசங்கம் பண்ணீங்களா? பரலோகத்தை பற்றி பிரசங்கம் பண்ண அளவுக்கு நரகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணீங்களா? டிஎல் மூடி தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரசங்கத்தின் முடிவிலையும் நரகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு அதை கண்ணீரோட நிச்சயமாக ஒவ்வொரு முறையும் சொல்கிறாங்க. அவர் டிஎல் மூடி நரகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணாமலே இருந்ததும் கிடையாது, அதை கண்ணீரோட சொல்லாமல் இருந்ததும் கிடையாது. wrath of God. கொஞ்சம் இப்படி யோசிச்சு பார்க்கலாமே. ஒரு பெரிய ராஜா இருக்கிறாரு, அவர் ஊரில் அவர் தான் அதிபதி. இப்போ அந்த ஊருக்குள்ளே ஒரு 10 தீவிரவாதிகள் வந்துட்டாங்க. 10 தீவிரவாதிகள் வந்துட்டாங்க. இப்போ உடனே இந்த ராஜா என்ன பண்ணும்? 10 தீவிரவாதி வந்துட்டாங்கல்ல, சரி அவங்களுக்கும் சேர்த்து நல்ல சாப்பாடு போடு, அவங்களுக்கும் கொஞ்சம் நல்ல சாப்பாடு போட்டு வாழ வை அப்படின்னு செய்யணுமா? இல்லைன்னா அந்த 10 தீவிரவாதி இருக்க இடத்த சீஜ் பண்ணி முற்றுகை போட்டு சாப்பாடு எதுவுமே கொடுக்காம அவங்க இருக்க வீட்டுக்குள்ளே எதுவுமே போகாமல் அவங்கள பட்டினி போட்டு சாகடிக்கணுமா? நியாயமாக இருந்த ராஜான்னா அப்படி தானே பண்ணியிருக்கணும். ஆனால் இது அவருடைய தேசம், இது அவருடைய உலகம். இந்த அவருடைய உலகத்துக்குள்ள அவரையே பிடிக்காத, அவருக்கே சத்துருக்களாக இருக்கிற, அவருக்கே விரோதமாக இருக்கிற, மனதிலே சத்துருக்களாக, தேவனுக்கு விரோதிகளாக, தேவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய இம்மாம் பெரிய கூட்டம் அந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் மழையை நிப்பாட்டலை, சூரிய வெளிச்சத்தை நிப்பாட்டலை, ஆக்சிஜனை நிப்பாட்டலை. அப்போ எப்பேற்பட்ட இரக்கம், அப்பேற்பட்ட இரக்கமுள்ள தேவன் ஒரு கணம் அவருடைய சினத்தை வெளிக்காட்டினார்னா என்னத்துக்கு ஆயிருக்கும்? என்னத்துக்கு ஆயிருக்கும்? அவருடைய தயவு. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அவருடைய இன்னும் சொல்லப்போனால் 1660 வில்லியம் கர்னால் அப்படிங்கிற ஒரு பியூரிட்டன் எழுதுகிறாரு. அதாவது ஒரு கடல் அப்படியே அமைதியாக இருக்கிறதுனால, கடல் ரொம்ப அமைதியானது நினைக்காத, சுனாமி வந்தன்னா உனக்கு தெரியும் அந்த கடல் எப்படிப்பட்ட கடல் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தேவன் ஏதோ அன்பாவே இருக்கிறதுனால அப்படியே ஒரு அன்பான தேவன் நினச்சி அசால்ட்டாக ட்ரீட் பண்ணிடாத. அவருடைய ராத்து சுனாமி மாதிரி எழும்பி வந்தால் தெரியும் அவர் யாருண்டு அப்படின்னு சொல்லி. வராதுன்னு இல்லைங்க, அவர் கோபம் சுனாமி மாதிரி அப்படி தான் வேதம் சொல்லுது. ஆனால் இரக்கத்தினால, அவருடைய நீடிய இரக்கத்தினால எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டு இருக்கிறாரு. அவர் கால தாமதம் பண்ணுகிறார் என்று அநேகர் அலட்சியமாக இருக்கலாம், ஆனால் அவருடைய நீடிய தயவு. பிரதர், கடல் அமைதியாக இருக்குங்கிறதுக்காக போட்டை கண்டமணிக்கு ஓட்டாதீங்க பிரதர், உங்கள் இஷ்டத்துக்கு ஓட்டாதீங்க. எப்போ சுனாமி வருதோ அப்போ உங்கள் போட்டு காணாமல் போயிடும். ஆண்டவர் நல்லவர் நல்லவர்னு பிரசங்கம் பண்ணுற நம்ம, தேவன் வல்லவர் வல்லவர்னு பிரசங்கம் பண்ணுற நாம, அன்பானவர் ஆண்பானவர்னு சொல்லி இந்த ஸ்மூத் சைலிங் ஆன் த ஸ்மூத் சீ, பட் ஒன் டே த சீ வில் சீ த சுனாமி. ஒரு நாள் அந்த தேவனுடைய கோபம் வரும், நிச்சயமாக வரும். நியாய தீர்ப்புங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்குது. மத்தேயு 3:7 ஜான் த பேப்டிஸ்ட் சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள வழிகாட்டினவன் யார்? ஒரு பரிசேயன் ஒரு சதுசேயன்லாம் வந்த உடனே என்னடா உங்களுக்கு புத்தி வந்துட்டான்னு கேட்காம, என்ன வரும் கோபத்தை பற்றி எவனோ சொல்லிட்டானா, உனக்கு சுனாமியை பற்றி சொல்லிட்டானா, சுனாமியை பற்றி சொன்னா பயந்து வாரியா? அதே மாதிரி தான் இன்றைக்கி திருச்சபைக்கும் இந்த காரியத்தை நம்ம காண்பிக்க வேண்டியிருக்கிறது. இதை குறித்து நம்ம பிரசங்கம் பண்ணுறோமா? பரலோகத்தை குறித்து பிரசங்கம் பண்ண அளவுக்கு நம்ம நரகத்தை குறித்து பிரசங்கம் பண்ணோமா? சார், நரகன்னு ஒன்று இல்லைன்னா பரலோகத்துக்கு வேல்யூ இல்லை சார். பரலோகத்துக்கு வேல்யூவே இல்லை நரகன்னு ஒன்று இல்லைன்னா. நரகன்னு ஒன்று இருக்க போய் தான் பரலோகத்துக்கு வேல்யூவே. ஆனால் நம்ம பரலோகத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு நரகத்தை பற்றி பேசணுமா? இல்லையே. ஆனால் வேதம் ஃபுல்லாக அப்படி தானே சொல்லுது. சங்கீதம் 7:11 சொல்லும் பொழுது அவர் நாள்தோறும் பாவின் மேலே சினம் கொள்ளுகிற தேவன்னு சொல்லுது. சரி, புதிய ஏற்பாடு வாங்க. ஃபோர்ரன்னர் ஆஃப் கிரைஸ்ட் யார்? ஜான் த பேப்டிஸ்ட். அவர் என்ன சொன்னார்? மத்தேயு 3:7 பேசும்பொழுது வரும் கோபத்துக்கு தப்பினவர் யாருன்னு சொல்கிறாரு. சரி, அவரை விடுங்க. இயேசு சுவாமி என்ன சொன்னார்? லூக்கா 12:5 எழுதும்போது, நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். சரி, காட்டுங்க, யாருக்கு பயப்படணும் அப்படின்னா, கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். டெர்மினாலஜி கவனிச்சிங்களா? உன்னை வெட்டி சாச்சிருவார். சும்மா சொல்கிறாரு, கொலைன்னு வந்திருக்கு, ஏற்கனவே பட்டையெல்லாம் நிறையா படித்தோம்ல. கொலை செஞ்சுட்டு உன்னை சாகடிச்சுட்டு திருப்பி எங்கே போடுவாரான்னா நரகத்தில் போடுவாராம். அப்படிப்பட்டவருக்கு பயப்படுங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கலை. ஒரே விஷயத்த ஒரு தடவை சொன்னாலே சத்தியம் தானங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார் பாருங்களா? ஆம் ஆம் ஆமாம் ஆமாம், அவருக்கு பயப்படுங்கன்னு இல்லை, ஒரு ஏகாரத்தை போட்டு அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்போ நமக்கு எப்படிங்க தேவன் மேலே எந்த பயம் இருக்கா? நரகத்தை பற்றியே நம்ம கேள்விப்பட்டது இல்லையே, பிறகு எப்படி நரகத்தில் போடக்கூடிய தேவனை பற்றிய பயம் இருக்கும்? இன்னைக்கு கிருபை இருக்கு பிரதர், எப்படின்னா கிருபை இருக்குது இல்லைன்னு சொல்லுவார். கிருபை அது ஒரு எபிலிட்டி.
கிரேஸ் இஸ் அப்பியர் ஃபார் காட்லினஸ். கிருபை நாம தேவ பக்தி உள்ளவர்களாய் ஆக வேண்டும் என்பதற்காகவே உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லி பவுல் தீத்துக்கு எழுதுகிறாரு. நாம் அதை மறந்துட்டோம். ஆனால் நரகத்தை பற்றி பேசுகிறதே இல்லை. இங்கே ஆண்டவரே சொல்கிறாரு, அவருக்கு பயப்படுங்கள். சரி, அவர் தான் சொன்னாரா, விட்டுருங்க. அப்புறம் பின்ன அப்போஸ்தலர்களிடம் வாருங்க. பவுல் சொல்கிறார், 2 கொரிந்தியர் 5:10-11 வாசிச்சு பாருங்க. ஏனென்றில் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் யாரு? பாவிகளை சொல்கிறாரா? இல்லை சபையோட்டு சபையை பற்றி பேசுகிறாரா, வெளியே பேசுகிறாரா? சபைக்கு எழுதுறாருங்க, தன்னையும் சேர்த்து எழுதுறாரு. அதாவது சொல்கிறார் எப்படின்னா, நாளைக்கு பவுலும் நிற்பார், பக்கத்தில் பர்னபாவும் நிற்பார், பக்கத்தில் நீங்களும் நிற்பீங்க. ஏன் இதை பிரசங்கம் பண்ணுற? நானும் நிற்பேன். யாருக்கு முன்னே அப்படின்னா, நியாயாசனத்திற்கு முன்பாக. எந்த நியாயாசனம்? கிறிஸ்துவின் நியாயாசனம். இந்த நியாயம் தீர்க்கும்போது இதே மாதிரி ஒரு நியாய தீர்ப்பை நான் வெளிப்படுத்தல காமிச்சேன். எப்படி இருந்துச்சு? ட்ரெஸ் எல்லாம் ரத்தமாக இருக்குது. யார் ட்ரெஸ்ஸு? ஆட்டுக்குட்டியானவருடைய ட்ரெஸ்ஸு. இங்கே அந்த நியாய தீர்ப்பு இல்லை. பட் நியாயாசனத்துக்கு முன்னே நாம் நிற்க வேண்டியிருக்கும். 11ஆம் வசனம், ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாக இருக்கிறோம். என்ன சொல்ல வாரீங்க பவுல்? கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. Faithfulness demands that we speak as plainly about hell as about heaven. நம்மளை யோசிச்சு பார்ப்போம். பரலோகத்தை நேசிக்கிற அதே அளவுக்கு நரகத்தை வெறுக்கக்கூடிய மனப்பான்மை நம்மகிட்ட இருக்குதா? பரிசுத்தத்தை நேசிக்கிற அதே அளவுக்கு பாவத்தை வெறுக்கக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்கிறதா? அன்பான தேவன் சொல்லி பிரசங்கம் பண்ணுகிற அளவுக்கு சினம் கொள்ளுகிற தேவன் பாவத்தின் மேலே அப்படின்னு சொல்லுகிற மனப்பான்மை நமக்கு இருக்கிறதா? அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் சினம் கொள்ளுகிற தேவன். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, அவருடைய சினம் எதற்குன்னா பாவத்தின் மேலே. அது எதை சொல்லுது? நாம் மனம் திரும்ப வேண்டும். ஒரு நாள் நியாயாசனத்துக்கு முன்னே நீங்களும் நிற்பீங்க, நானும் நிற்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் நாம் செய்கிற நன்மையோ தீமையோ எல்லாமே நியாய தீர்ப்புக்கிறோம். இந்த பயம் நமக்குள்ளே எப்பொழுதுமே இருக்க வேண்டும். கிருபையாய் நரகத்திற்கு விடுதலையாக்கப்பட்டோம். பரலோகத்துக்கு போவோம், எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் சிங்காசனத்துக்கு முன்னே நிற்போங்கிறத மறந்துடாதீங்க. கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அன்புள்ள தேவன் எங்கள் மீது, ஆனால் சினம் கொள்ளுகிற தேவன் பாவத்தின் மீது. நீர் சினம் கொள்ளுகிற அந்த பாவம் எங்கள் வாழ்க்கையில் இல்லாதபடி கிருபையினால் அந்த எபிலிட்டியை கொண்டு காட்லி லைஃப் நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. பரலோகத்தை குறித்து நினைவுபடுத்துகிற அளவுக்கு நாங்கள் நரகத்தை குறித்தும் யோசித்து பார்க்க, பிரசங்கிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அமைதியான கடல், அன்பின் கடல். ஆனால் அதே நேரம் அந்த உக்கிர வண்டல்களை நீர் உரிந்து குடிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களை நினைத்தீர் அல்லவா ஆண்டவரே. அதை நாங்கள் உணர்ந்து நன்றியுள்ள ஒரு கிரேட்ஃபுல்னஸ், த ஹார்ட் ஆஃப் கிரேட்ஃபுல்னஸ், அப்படி ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.